மேற்கு வங்காளத்தின் சிங்கூர் நகரில் டாடா நிறுவனத்துக்கு வழங்கப்பட்ட 1000 ஏக்கர் நிலம் ஒப்பந்தத்தை உச்சநீதிமன்றம் ரத்து செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு சிங்கூரில் 1000 ஏக்கர் நிலத்தை அப்போதைய இடதுசாரி அரசு டாடா நிறுவனத்துக்கு வழங்கியது. நானோ எனப்படும் குறைந்த விலை கார்களை அங்கு தயாரிக்கப் போவதாக டாடா நிறுவனம் அறிவித்தது. இந்நிலையில் நிலம் வழங்கப்பட்டதை எதிர்த்து விவசாயிகளும் அவர்களுக்கு ஆதரவாக திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தின. இதையடுத்து டாடா நிறுவனம் குஜராத்துக்கு இடம்பெயர்ந்தது. 2011ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்த மம்தா பானர்ஜி தலைமையிலான அரசு சிங்கூர் நிலத்தை திரும்ப எடுத்துக் கொள்வதற்கான சட்டத்தை இயற்றியது. இதை எதிர்த்து டாடா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் இன்று அளித்த தீர்ப்பில் சிங்கூரில் விவசாயிகளிடம் இருந்து கைப்பற்றப்பட்ட 1000 ஏக்கர் நிலத்தை அவர்களிடமே வழங்குவதற்கு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவை கேள்விப்பட்ட சிங்கூர் விவசாயிகள் ஒருவர் மீது ஒருவர் கலர்பொடிகளை தூவி தங்கள் மகிழ்ச்சியை பரிமாறிக்கொண்டனர்.